எப்படி இருக்காண்டு பாருங்க. அதுதான் எங்களை பேக்கரி கடை நீங்க திக்கா போட்டுருக்கீங்க. 20 யார்டு 1000 6 யார்டு 1000 இதுவும் ஒரு அந்த இதுக்கு தான் காய்க்கும். அப்பதான் அவங்க மஞ்சள் வருது. மஞ்சள் இப்பதான் பிஞ்சு பிடிக்குது. போய் கொண்டிருக்கீங்க பைக்கில நைட் கடையிடபடியா யாரு நாங்களும் வந்து இப்ப காத்தான்குடிக்கு போய் கொண்டிருக்கோம். என்ன பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இதான் கல்லடி பாலம். என்ன இது வந்து கல்லடி பாலம். கல்லடி பாலத்தால போய் கொண்டிருக்கோம். நாங்க கீழாலையும் போகலாம். அதால அதுதான் முதல் ஏற்கனவே இருந்த அந்த பழைய பாலம். பழைய பாலம் வந்து இப்ப புதுசா கட்டினபடியே அதால பெரிய இதுனா பெரிய பாலம். என்ன இங்கால கூடுதலா நைட் கடை எல்லாம் கூட அங்கால பாருங்க எப்படி இருக்கு. ஆனா இப்ப டைம் வந்து 9 மணி தான். ஆனா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல லைட் வெளிச்சங்கள் எல்லாம் போட்டு நல்ல எல்லா கடையிலுமே திறந்து இருக்குது. பகல்ல வரைக்குள்ள கூட இப்படி ஒரு அழகா இல்ல. ஆனா இப்ப பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஆனா இப்ப நிறைய பேரும் எங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறேன் காத்தாங்குடி வந்து நைட் பஜார் தான் சொல்லி. நைட் பஜார் தான் பகலை விட நைட்லாம் கடைகள் கூட அப்படி. ஆனா என்ன எல்லா பக்கமும் ஏதோ திருவிழா நடக்கிற மாதிரி தான் சும்மா லைட்டுகளும் அதுகளும். லைட்டுகளும் சோடினைகளும் கடைகள் எல்லாம் திறந்திருக்குது. எல்லா கடையிலும் பெரிய அகல ரோடு. என்ன நல்ல அகல ரோடு. வன்வே பக்கமே 2 வாகனங்கள் போய் வரக்கூடிய மாதிரி. குறைஞ்சது 9 மணி மட்டும் திறந்திருக்கும். அதோட சரி. ஆனா இங்க கடையெல்லாம் 12 1 மணி மட்டும் விடிய எல்லாம் திறந்திருக்க மாட்டேன். 8:45 நேரம். 45 நேரம். அதுதான் பா இது என்ன கோயில். நாங்க பக்கத்து அப்படியே நாங்க வாழ வழியில கோயில் இருக்கு. ஆனா உண்மையில மட்டக்களப்புக்கு இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நைட் கடைக்கிட்டு வரேன் நாங்க. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரோம். அதுக்குமா நான் இப்படி ஒரு பைக்ல வந்து எப்படி போறது வந்து எங்களுக்கு இதான் முதல் தடவை சொல்லலாமே. போய் கொண்டிருக்கீங்க பைக்ல நைட் கடையிடபடியா. யாரு இது வித்தியாசமா கடை முகமல்ல. நம்ம அப்படி மோட்டார் சைக்கிள்ல வேற ஆசையா கிடக்கு. பஸ்ஸை விட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பகல்ல நாங்க போயில அது வெயில். இப்படியான நைட்டு போசுமா நல்ல ஒரு கிளைமேட்டா இருக்கு. நல்ல ஒரு கிளைமேட்டா இருக்கும். சரி பாருங்க வந்து எல்லா கடைகளுமே பாருங்க நல்ல வெளிச்சத்தோட. இந்த போட்டை காட்டு அப்படி இது காத்தான்குடிக்கு வந்துட்டோம் நாங்க. பாருங்க நாங்க வந்து காத்தான்குடிக்கு வந்தாச்சு. பாருங்க காத்தான்குடி வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி பகல் மாதிரியே இருக்கு. நல்ல ஒரு பகல் மாதிரியே இருக்குது. இதுல நின்றா நேரம் போறதே தெரியாது போல. அதுதான் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் தெரியலையே. எப்படி இருக்குன்னு பாத்து இப்படி இருக்குன்னு பாருங்க. அதுதான் எங்களை பேக்கரி கடைகள் மோட்டார் சைக்கிள் கடைகள் உடுத்துறந்துருக்கேன். இப்போ வேணேன் அங்கால பாருங்க சாப்பாடு கடை. பேரிச்சம்பழ மரம்
எங்க ஓ ஓ ஓ இதெல்லாம் பேரிச்சம்பழம் ஒரு சீசனுக்கு அப்படியே காய்ச்சி கொட்டுமா. ஆனா இப்ப மேல காய்ச்சி கொண்டிருக்கு, சின்ன பிஞ்சு பிடிச்சிருக்கு. அதானே. ஓ கடையில பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. சூப்பரா இருக்குண்ணே. ஆனா என்ன இந்த டைமுக்கு நாங்க உங்களோட டைம் வந்து இப்ப 10 மணி. ஆனா என்ன அப்ப 9 மணி. இப்ப 9 மணி. ஆனா என்ன கடை வந்து எல்லா கடையும் அப்படி திறந்துருக்கு பகல் மாதிரி. ஏன்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? சில கடைகள் இப்பதான் திறக்குறாங்க. என்னடா? ஓ இங்க வந்து நைட்ல தான் கொஞ்சம் பஜாரா இருக்குமா? நைட் கடை. இது வருவீங்கள எல்லாம் உடுப்பு கடைகள் எல்லாம் இருக்குது. பாருங்க எப்படி க்ரௌட்னு சொல்லி சனத்தை. பல கவனமா தான் போகணும் போறது. ஓ இங்கால பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கடையில். அதுதான் இதெல்லாம் 9 மணின்னு சொல்லேலுமா? சொல்லேலுமா? அதுதான் என்ன சூப்பரா இருக்கு. என்ன எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? ரெண்டு பக்கம் பாருங்க, ரெண்டு பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி. என்ன ஒரே சனம் போய் கொண்டுதான் இருக்கு. ஆனா ரொசானி இன்றைக்கு ரொசானி வருது போல. ரொசானிய கூட்டி கொண்டு வரணும்னு சொல்லி நானும் விருப்பப்பட்டேன். அப்ப இன்றைக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ரொசானிய கூட்டி கொண்டு வந்து காட்டுறது. அதுவும் வந்து எனக்கு மோட்டார் சைக்கிள்ல வந்தாதான் இன்னும் சந்தோஷம். அதுதானே. அதோட நாங்கள் மற்ற பஸ்ல எல்லாம் வந்தா இப்படி பார்க்கல. அதுதானே, பஸ்ல வந்தா அப்படி பார்க்கல. எப்படி இருக்கு? காத்தாங்குடி ஒரு பெரிய டவுன் தானே. மட்டக்களப்பு டவுனை விட காத்தாங்குடி தான் பெரிய டவுன். பெரிய டவுன். உறுப்பு கடையில எல்லாம் இந்த நேரம் திறந்துருக்கு. என்ன ரோசாயினி? அதுதானே. அங்க 8 மணியோட எல்லாம் பூட்டிடுவாங்க. அப்படி யாக மிஞ்சி மிஞ்சி போனா ஏதோ கொண்டாட்டங்கள்னு சொன்னா திறந்திருப்பினோம். ஓ கொண்டாட்டங்களாண்டா தான் நாங்க கொஞ்சம் லேட் ஆகும் பூட்ட. எப்படி இருக்கு இடங்களை பார்க்க? மரத்தை பாருங்க, பெருச்சம்பழம் மரம். இதுவும் ஒரு அந்த இதுக்கு தான் காய்க்கும் போல. இப்பதான் அவங்க மஞ்சள் வருது. ஓ மஞ்சள் இப்பதான் பிஞ்சு பிடிக்குது. பிஞ்சு பிடிக்குது. இஞ்சால மெஷின் கடை என்ன ஃபுல்லா சோதி மிஷின். இது என்ன? இது அவங்களோட ஹோல். என்ன? ஓ பள்ளி போல. ஹிஸ்பில்லா ஹோல். என்ன பேர்? யாருக்கு தெரியும்? ஹிஸ்பில்லா. ஆனா நான் நினைக்கிறேன் இந்த காத்தான்குடியிலையும் வந்து உடுப்புகள் மலிவு போல இருக்கு. சும்மா மலிவா இருக்கு. ஏன்னாடா அந்த ஃபங்க்ஷனுக்கு போடுறது செட் பாவாடை 1000 ரூபான்னு போட்டு கிடாக்கு. சரி, வீடியோ எடுத்துக்கொண்டு அதையும் பார்த்துட்டு போல. பின்ன எங்கால எல்லாம் சுத்தி சுத்தி ஒரே உடுப்பு கடை எல்லாம் கூட. என்ன ஆனா முஸ்லிம் ஆக்களும் கூட. என்ன எங்கால பாருங்க இந்த கடையில அப்படியே சிக்னல் விழுந்துட்டு இந்த சிக்னலுக்குள்ள போய் முடியுமோ தெரியல. நாங்கள் போவோமோ தெரியல. முதல் அது சரியான கிரவுண்டா இருக்கு. அப்பா முந்தி அடிச்சு கொண்டு போறீங்க. கிரவுண்டா பயங்கர கிரவுண்ட். கவனம் எனக்கு இதா இருக்கு. பயங்கர கிரவுண்ட். எல்லாரும் கடும் போக போறீங்க. எவ்வளவு வாகனங்கள். என்ன எவ்வளவு வாகனம், எவ்வளவு சனம். ஆனா இந்த பேரிச்சம்பழ மரம் அப்படியே ஃபுல்லா வச்சிருக்கணும் போலயா? என்னது இந்த பேரிச்சம்பழ மரம்? பேரிச்சம்பழ மரமும் அப்படியே இந்த ஃபுல்லா நீட்டுக்கு இருக்குது. ஆனா கூடுதலா ஒரு குட்டி சவுதின்னு தான் சொல்லுவாங்க. இத குட்டி சவுதின்னு சொல்றேன். ஓ இந்த பார்த்தா எல்லாம் அப்படித்தான் இருக்கும் இடங்களை பார்க்கவும்.
பவனம். சரி, அப்படியே பாத்தீங்கன்னா இது என்ன ஒரு பெரிய ஒரு கட்டிடமா கிடக்கு நம்ம இல்ல. இது எதுவும் பெரிய ஹோல்களா இருக்குமே. எங்களோட வந்த ஆக்களை காணல, எங்க போனோம் தெரியல. ஆக்களை நாங்க விட்டுட்டோம். ஆக்களை நாங்க விட்டுட்டோம். பாப்போம் எங்கேயாச்சும் வீட்டை சந்திப்போம் தானே. நீங்க தனியா போக தெரியுமா? இடம் தெரியுமா உங்களுக்கு? அப்படியே நேர போறது தானே. வாய் இருக்கு. இதுலயும் ஏதோ கட்டி வச்சிருக்காங்க. அப்ப நாங்க ஒருக்கா நேர போய் அப்படியே பாப்போம் சார். நேர போய் பார்த்துட்டு எங்க போய் முடியுதுன்னு பாப்போம். அப்படியே நேர போறீங்களா? நேர அப்படியே நேர போய் பார்த்துட்டு திரும்புவோம். ஏதோ இடம் தெரிஞ்சா சரி. ஆனா எல்லா கடையிலுமே திறந்துருக்கு பாருங்க. அப்படியே பக்கத்துல இருந்துச்சு. என்ன பஜார் தான். பஜார் தான். ஆனா இங்கேயும் பாருங்க அந்த பகல் மாதிரி தான் எல்லா ஆக்களுமே தெரியணும் பாருங்க. ஆனா உண்மையா தான் இப்படி வந்திருக்கேன் நானு நைட்டுக்கு. அது இப்படி பைக்ல போய் சுத்தி பாக்கல உண்மையா ஒரு ஆசையா தான் இருக்கு. நான் நேர அப்படியே போய் திரும்ப மட்டும் வாங்க. ஆக்களை பிடிச்சாச்சு. ஆக்களை பிடிச்சாச்சு. இப்பதான் போறீங்க. நாங்கள் மாறி போயிட்டோம். வேல் வந்துட்டீங்க. ஆனா உண்மையா இங்க ஓடுறாங்களம்மா. வானத்தை பாக்குறனமே இல்ல. முந்தி அடிச்சு கூட போறணும் பயம் இல்லாம. என்ன இதால போடுவோம். என்ன எங்களை இருக்காதான் கிடையாது. சரி. இது ரெஸ்டாரண்ட் என்ன? ஒரே வாகனங்கள் போய் வந்த மேனிக்கான விவசாயம். அதுதானோ வாகனங்கள் ஒரு பக்கம், சனங்கள் ஒரு பக்கம் போய் வருது. இங்கால பழக்கடையில். ஆனா இங்க இந்த பழங்கள் கொஞ்சம் விலை குறைவா இருக்குமே. ஓ சூப்பரா இருக்கு. முழுக்க பழம். பழம் ஃபுல்லா விழுந்துச்சோ. ஜேம்ஸ் எதால போற? ஓ அத போ, அதால போடு. இதுல பாருங்க நல்ல ஃபேன்சி ஐட்டங்கள், பொம்மை குட்டிகள் எல்லாமே இருக்குது. என்ன ஆனா இங்காலெல்லாம் எடுத்த ரோசானி பயங்கர விலை குறைவா இருக்கு. விலை குறைவா இருக்குமே. சரியான விலை குறைவு. இதை பாரு எப்படி இருக்கு. லைட்டும் கொடுத்து நல்லா இருக்கு. இதான் நீங்கால நைட் கடை. இங்கால சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? என்ன அவனா கூல் ட்ரிங்க் ஐட்டங்கள்ல கூல் ட்ரிங்க்ஸ் அங்கால சூடா சிப்ஸ் ஐட்டங்கள், ஐஸ்கிரீம் வகைகள், குல்பி எல்லாமே இருக்கா? குல்பி எல்லாமே இருக்கு. அப்ப குடிச்சிட்டு போமா குல்பி. குல்பி குடிப்போமா? அப்படியே போவோம். இந்தியால பாருங்க எவ்வளவு சிரமம். ஆனா என்ன சும்மா நார்மலா வெளியில கதிரையும் இதுலையும் போட்டு அவ்வளவு சனம் வந்து நிக்குதானே வியாபாரம் நடக்குது. என்ன பம்பாய் ஸ்வீட் ஹவுஸ். ஆமா என்னடா பம்பாய் ஸ்வீட் ஹவுஸ்.
ஃபேன்சி கடை உடைச்சிட்டு வந்துருக்குது. ஆக்களை விட்டுட்டோம் எதால போறாண்டு தெரியுது. ஃபுல்லா லைட் வெளிச்சங்கள் அந்த இரவு கடையாண்டே தெரிய இல்ல, பகல் மாதிரியே இருக்கு. எப்படி வெளிச்சம் பேக்கரி எல்லாம் திறந்துருக்குது. என்ன ஃபுல்லா அப்படியே பக்கம் 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 கடாதுதான் நாட்டு. என்னென்ன வேணுமோ எல்லாமே வச்சிருக்காங்க. பழக்கடை இது இருக்கா? எப்படி பழக்கடை? எல்லா பழங்களும் வச்சிருக்கணும். பழத்தை போட்டு அடிக்கிறீங்க இருந்தா சரி, தேவையானதா வேண்டலாம். அதுதான், காசு மட்டும் இருந்தா சரி, தேவையானது எல்லாமே வாங்க. அது இல்ல இது இல்ல என்று ஒன்றுமே சொல்ல இயலாது. சாப்பாட்டுக்கும் சரி, உடுப்புகள் அது இதுக்கும் சரி. இந்த இதைத்தான் நான் சொன்னேன், போட்டு குமிச்சு வச்சிருக்காங்க. இது நல்ல துணி தெரியுமோ? விறக பாப்பா இருக்கு. ஓ துணிய பாருங்க. 20 யார்ட் 1000. 6 யார்ட் 1000. நான் அப்புறம் விறக பாப்போமா? விறக பாப்போம். என்ன நல்ல சேல் ஒன்று போட்டுருக்கு, நம்ம பார்க்கலாம். போயிட்டு வருவோம். அப்படியே நாங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா காட்டை முடிச்சவனை வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கிறோமே. அப்ப இன்றைக்கு வந்து நைட் சாப்பாடுக்கு வந்து செய்யல. அப்ப இன்றைக்கு நாங்க வந்து கடையில வாங்க போறோமே. அப்ப இந்த தம்பியும் வந்து சாப்பாடு அங்க பாருங்க ஆர்டர் கொடுத்துட்டார் ரைஸுக்கு. அப்ப நாங்க இதுல வந்து இப்ப டீயும் சோறு செஞ்சு சாப்பிட போறோமே. டவுன் சொன்னா நல்ல ஒரு பகல் மாதிரி தான் இருக்கு. இப்ப எங்க டைம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து 10:30 ஆகுதுன்னு. 10:30க்கு இப்ப வந்து நாங்க டீ குடிக்க வந்திருக்கிறோம். 10:30க்கு நாங்கள் இப்ப டீ குடிக்க வந்திருக்கோம். ஆனா உண்மையில இது நைட் மாதிரியே தெரியல இடங்களை பார்க்க. ஆமா, இதுக்குள்ள இருந்து டைமை பார்த்தாதான் தெரியும் 10:30 சொல்லி. நாங்கள் வரைக்குள்ளே பார்த்து கொண்டு வந்தோம். ஒரு 8:45 தான் நாங்க வந்தோம். நாங்கள் ஆனா இவ்வளவு டைம் நின்றுட்டோம், டைம் போனதே தெரியல. இத்தனை கொட்டாவி வருது. ஆனா உண்மையில காத்தாங்குடி நைட் பஜார்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உண்மையில நைட் பஜார் தானே. நைட் பஜார் தான் பார்க்கவே விளங்குது. அது ஒரே நல்ல நைட் இல்ல. என்ன கொத்த ரைஸ்? ஓ உண்மையா தானா? சரி, அப்ப நாங்களோட கொடுத்த டீயும் வந்துட்டு பாருங்க. நித்ரா ஒரு டைமுக்கு இப்ப டீ குடிக்கிறேன். என்ன டைம் வந்தாலும் டீ குடிக்கிறேன். 8 மணிக்கெல்லாம் அதுதானே டீ குடிக்கலாம், சோறு சாப்பிடலாம். ஆனா எதுவும் வந்து எங்களுக்கு ஒரு புது அனுபவம்னு சொல்லலாமே. என்ன இந்த டைம்ல வந்து நாங்க வீட்டை சொன்னோடவும் போறதே இல்லை. இந்த டைம்ல இப்படி வெளியில வலிக்கிட்டு எல்லா இடங்களும் பார்த்தது நல்ல ஒரு சந்தோஷம். நல்ல சந்தோஷம். போக மனம் இல்லாம தான் நிக்கிறோம். அழுகுறீங்களோ உலடக்கு பாவம். அட்டன்னா நாளைக்கு போவோம், இரவு பஸ்ஸுக்கு போவோம். அப்படி விளையாட்டு அங்க டீச்சர் அடிச்சுக்களே பாச்சிரும். லீவு நாளோடய பரவாயில்ல. அடுத்த நாள் நாங்க ஸ்கூலுக்கு போகலாம். சூப்பரா இருக்கு, நல்ல டேஸ்டியா இருக்கு. அப்ப நீங்க எடுங்க சோட்டி சார். நாங்களும் வந்து சோட்டிஸ் பண்ணி வச்சிருக்கிறோம்.
ரைஸும் போட்டாச்சு அப்ப எங்களை சாப்பாடும் வந்து கட்டிட்டினோம் இப்ப நாங்க சோடிச்சு எடுப்போம் மட்டும் சாப்பிடுங்க இல்ல பரவாயில்ல ஒன்றுடுங்க. எனக்கு வேணாம் தண்ணி தான் விடாது நீங்க சாப்பிடுங்க எனக்கு வேணாம் உண்மையா சரி சாப்பிட சாப்பிடுவேன் பாரு ஆனா உண்மையா டீ வந்து வேற சூப்பர் டீ நல்லா சூப்பரா இருக்கும் உண்மையா நல்ல டீ வந்து திக்கா போட்டுருக்கீங்க உண்மையா மட்டக்களப்புல பார்த்தீங்கன்னா காத்தான்குடி வந்து ஒரு ஸ்பெஷலான இடமே நல்ல உடுப்புலையும் சரி சாப்பாடுலையும் சரி எல்லாமே ஸ்பெஷலா தான் இருக்குது நல்ல ஒரு இடம் சோட்டு அப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்ல ஒரு சுவையா இருக்கு சோட்டு சாப்பாடு ஒன்றும் பழுதா போயிலையோ நான் போட்டு செய்த மாதிரி இருக்குது. பாத்தீங்களா உடனே போட்டு செய்த மாதிரி இருக்காம இந்த டைமுக்கு வந்து சொல்றது வந்து ஒரு இடத்துல இதுல பழுதா போயிடும் ஆனா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நான் செய்து போடுவேன் நம்ம அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி டைமும் வந்து பிள்ளைச்சு போயிட்டு அங்க போய் டைம் வந்து ஆக்களிக்கிறபடியா சாப்பாடு கொடுக்கணும் ஜீவன்கள் வந்து சாப்பிடாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாவம் தானே அப்ப நாங்களும் வந்து குயிக்கா போறோமே அப்ப உண்மையாவே இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து இந்த காத்தான்குடிய வந்து சுத்தி பார்த்தாச்சுன்னு சுத்தி பார்த்ததும் இல்லாம உங்களுக்கு முதல்ல நாங்க காட்டியிருக்கோம் நாங்க பார்க்கணும்டாக்காண்டி அதை எடுத்து நாங்க இந்த வீடியோவை சரி அப்ப என்ன சந்தோஷம் அப்ப நாங்களும் வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ள போறோம் மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம் பாய்